Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இரவு நேரத்து ஈர வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஏற்கனவே குளிருது, அதனால தான் ஈரம். ஏற்கனவே வேலூர் மக்கள் வேற வீரம் நிறைந்தவர்கள். இயற்கை அவங்களுக்கு ஈரத்தையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறது, வெயிலையும் கொடுக்குது. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து முனைவரம்மா வந்தாங்க. முனைவரம்மாவா? ரொம்ப சூப்பரா பேசினாங்க. உங்களை ராஜபாளையம் சொன்னதுக்காக பதிலா? இதுல இவங்க மதுரை வரைக்கும் சைக்கிள்ல வேற போவாங்க. நீங்க போவீங்கம்மா, யார் பாக்குறது? சும்மா உங்களை வச்சே பேசி எத்தனை தடவை பஞ்சர் ஆகும் அந்த சைக்கிள்? தூக்கிட்டு வேணா போவாங்க சைக்கிள். இன்னைக்கு நாங்க இந்த ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்க. உண்மைதான். நான் சொன்னேன், போன வருடம் நம்ம இதே விழாவுக்கு வரும்போது ஐயா துரைமுருகன் அவர்கள் நம்ம 2 பேருக்கும் பட்டுப்புடவை கொடுத்தாங்க, எனக்கு ரோஸ் கலர் பட்டுப்புடவை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போன வருஷம் கொடுத்ததை விட அது பழசு, இன்னைக்கு என்ன கொடுக்க போறாங்கிறத நினைச்சாதான் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்ன ஆளு ஆம்பளைய வந்திருக்கோம்யா, ஒருத்தனுக்கு அது தோணலையா? உங்களுக்கு பழசுதான் முக்கியம் என்றால் அந்த பட்டுப்புடவையும் எனக்கே தந்துவிட வேண்டும் என்று நான் இந்த அவையில கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருக்கா? இதுல வேற பழைய நினைவுகளை எல்லாம் நீங்கள் மறந்து விட்டால் அது வியாதி. ஆமாங்க, பழைய நினைவுகளை மறந்து விட்டால் அது வியாதி. ஆனால் பழைய நினைவுகளையே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் வெற்றிக்கு அது விரோதி என்பதை தயவு செய்து மறந்து விடாது. அது விரோதி. ஆமா, இப்ப வேலூர் கோட்டை எவ்வளவு சிறப்பு. சென்னை ஏர்போர்ட் இடிஞ்சு விழுது, நாளை கழிச்சு அவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னா வேலூருக்கு வருவாங்களா இல்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு போவாங்க? கோட்டையை சுத்தி வர வேண்டியதான் சார். வேலூர் கோட்டை என்பது பார்த்து ரசிப்பதற்கு, ஆனால் சென்னை ஏர்போர்ட் என்பது வெற்றியின் இலக்கை நோக்கி செல்வதற்கு. அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. இது ஓய்வில் பார்ப்பது, அது ஓய்வின்றி ஜெயிப்பது. எது வேணும்? நம் நண்பர்களை எல்லாம் தேடுகிறோமே, எதுக்குங்க? சும்மா வாட்ஸ்அப்லேயே பழச பேசவா? இல்ல, மீண்டும் என்றைக்கு சந்திக்க போகிறோம் என்கின்ற கனவு, ஆசை, அதையெல்லாம் நிறைவேற்றுக்கிறதுக்கு தாங்க நண்பர்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதுல இந்த புள்ள வந்துகிட்டு, ஏமா உனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த புள்ள 60ஆம் கல்யாணம், உங்க வீட்டுல உனக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா, அதுக்கு கோஆபரேட் பண்றதை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் 60ஆம் கல்யாணம் வருதோ அதெல்லாம் போய் பாத்துக்கிட்டு இருக்கோம். தாத்தா கல்யாணத்துக்கு போகாதீங்க, போகாதம்மா, அங்கெல்லாம் வயசானவங்க எல்லாம் வருவாங்க, உனக்கு அது பிரச்சனை ஆயிரும். நான் ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு போனேன் நடுவர்களே. நீங்களுமா? ஆமா, அவங்க பார்த்த தாத்தா, நான் போலாம் ஒன்னும் தப்பு இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அவங்க பார்த்த தாத்தா அப்படி முக சுருக்கத்தோடு வெக்கப்பட்டு சிரிச்சாராம். நான் பார்த்த தாத்தா இப்படி கன்னத்திலே கை வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன் தாத்தா கன்னத்துல கை வச்சிருக்கீங்கன்னு அவர் சொன்னாரு. இல்லம்மா, வேட்டி புதுசு, சட்டை புதுசு, துண்டு கூட புதுசு, பாட்டி மட்டும் பழசான்றாரு. எந்த ஊர்லமா அது நடந்துச்சு? ஊருக்கு இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க நடுவர்களே. இதுல கன்னியால இருந்து இந்த மனுஷன் கன்னியாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, அங்கேயே விட்டு வந்திருக்காரு. அங்க ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க, அவர் அங்கேயே விட்டு வந்திருக்கலாம். என்னை பார்த்து யாராவது அறிவில்லையா என்று கேட்பீர்களா? சத்தியமா கேட்க மாட்டோம்யா. உங்களை பார்த்து அறிவில்லையான்னு கேட்க மாட்டோம். எங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதான்றேன். நான் அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவில்லை. இப்ப என்னம்மா சொல்லி இருக்கின்றீங்களா? இல்ல இதுல வர நம்ம தெய்வான பழசு அன்னைக்கு சிரித்ததை நினைத்தால் இன்றைக்கு அழுகை வரும், அன்றைக்கு அழுததை நினைத்தால் இன்றைக்கு சிரிப்பு வரும். ஒருத்தன் இப்படி பழசே நினைச்சு சிரிச்சுக்கிட்டோம், அழுதுகிட்டோம் இருந்தான்னு வைங்க, என்ன சொல்லுவான்? கீழ்பாக்கம்தான். ஏன் லூசு பைய மாதிரி பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்பா. பழசையே நினைச்சுக்கிட்டு கிறுக்கு பயலா போயிடாதுன்னு தானே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. போட்டோ எடுத்திருக்கிறோமே, அந்த போட்டோவுக்கு என்ன பேர் தெரியுமாங்க? நிழல் படம் என்று பெயர். அது நிழல், எதிர்காலம் தான் நிஜம். நிழலையே பார்த்து உட்கார்ந்து விடக்கூடாது, நிஜத்தை தேடி ஓட வேண்டும். அதாங்க வெற்றி. நேற்றைய நதிகளுக்கு உப்பு கரிக்கிறதா? ஏமா இருக்கிற நதியிலே வத்தி போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கோம். அதுல வேற வத்தி போயிடுச்சா? நேற்றைய நதிகள் வற்றி போகும், ஆனால் நாளை என்னும் கடல் என்றைக்கும் வற்றாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இந்த பழசுல 2 பிரச்சனை தாங்க. நம்ம இயல்பு என்ன தெரியுமா? இப்ப கசப்பான மாத்திரையை விழுங்கும் போது என்ன செய்வோம்? நிதானமா சாப்பிடுவோம். இல்ல, கசப்பான மாத்திரையை வேகமா விழுங்கிடுவோம். ஆனா ஒரு இனிப்பான சாக்லேட்டை கொடுத்தோம்னா மெதுவா ரசிச்சு சாப்பிடுவோம். ஆனா இந்த பழைய நினைவுகள்ல மட்டும் என்ன பிரச்சனை தெரியுமா? நல்ல நினைவுகளை டக்குன்னு மறந்துடுவோம். ஆனா கசப்பான நினைவுகளை இதயத்துக்குள்ளே வைத்து 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 நம்மை காயப்படுத்தி கொண்டே இருப்போம். அதுதான் இந்த கடந்த காலத்துல உள்ள பெரிய பிரச்சனை.
இதுல 2 பிரச்சனை இருக்குங்க. அந்த நேற்றை நினைத்து அசை போடுறேன்னு சொல்லுங்கள, பசுமாடு மாதிரி. அந்த அசை போடுவதில் 2 பிரச்சனை. ஒன்று, பழைய கால பெருமையவே பேசி எதிர்காலத்தை வீணடிக்கிறது. இன்னொன்று, கடந்த காலத்தின் கவலைகளையே யோசித்து எதிர்காலத்தை நோகடிப்பது. இந்த 2 பிரச்சனையும் இருக்குதுங்க. ஒருத்தன் தவறு செய்யறான்னு வைங்க, சிம்பிளா சொல்றேன். ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கிறான், என் நேரமும். ஏன்டா குடிக்கிறேன்னு கேளுங்க. நாளைக்கு நான் படிச்சு கலெக்டர் ஆகணும், அதை நினைச்சு குடிக்கிறேன்னா சொல்லுவான். இல்ல. அடுத்த வருஷம் நான் பெரிய தொழிலதிபர் ஆக போறேன், அதனால குடிக்கிறேன்னா சொல்லுவான். இல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சேன், அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டு போயிடுச்சு, அதை நினைச்சு நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்கு. ஆமா, இவனை கட்டிக்கிறதுனால அது நல்லா இருக்கு, அதுதான் இவனுக்கு வருத்தம். அப்ப பாருங்க, கடந்த காலத்தின் தவறு இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டே இருக்குது. ஒருத்தன் சொல்லுவான், ஏயா குடிக்கிற, எங்க அப்பா திட்டாரு. ஏன் திட்டினாரு? மறந்து போச்சு. ஏன்டா மறந்து போச்சு? அவர் திட்டி 10 வருஷம் ஆச்சு. அப்ப என்னைக்கும் நடந்ததை இன்னைக்கும் நினைத்து நினைத்து நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா என்ன பண்றோம்? எங்க தாத்தாலாம் இப்படி வாழ்ந்தார் தெரியுமா, வீடு அரண்மனை மாதிரி, என் நேரமும் 200 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன் ஹோட்டல் நடத்தினாரா? அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுவான். எங்க அப்பா கட்டல் மாதிரி வீடு, கப்பல் மாதிரி காரு. அவன் கற்பனையை பாருங்க. சரி, நீ என்ன செய்யற? நான் வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன பெருமை இருக்கிறது? கடந்த காலத்தின் பெருமையை நினைத்து எதிர்காலத்தை கோட்டை விடுவதும், கடந்த காலத்தின் துயரை நினைத்து எதிர்காலத்தை அப்படியே விட்டு விடுவதும் தான் இன்றைக்கு நேற்று என்பது நமக்கு தருகிற பெரிய விஷயமாக இருக்கிறது. நடுவர்களே, நேற்றைய நினைவுகளை வட்டம் போட்டு வாழ்வதை விட நாளைய நினைவுகளை நினைத்து திட்டம் போட்டு வாழ்கிறவன் தான் ஜெயிக்கிறானே தவிர மற்றவன் ஜெயிக்க முடியாது. நேற்று என்பது பலவீனம், நாளை என்பது பலம். நேற்று என்பது நடந்து முடிந்தது, நாளை என்பது நம்பிக்கை. நடுவர்களே, ஒரு காதல் கவிஞனுடைய காதலி இறந்து போயிட்டான். அவன் ஒரு கவிதை, வங்க மொழி கவிஞன் நஸ்ருல் இஸ்லாம்னு பேர். அவன் எழுதுறான் பாருங்க, கண்ணீர் என்ற ஏணி வழியே ஆகாயம் ஏற முடியும் என்றால், நினைவென்ற சந்து வழியே நீண்டதொரு பயணம் செல்ல முடியும் என்றால், என் கண்ணீர் முத்துக்களை தானம் வழங்க முடியும் என்றால், சொர்க்கத்திலிருந்து உன்னை அழைத்து வந்து விடுவேன் அன்பே அப்படின்னா. அப்ப இது நடக்க முடியாதது. பழசை நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். பாரதி என்னங்க சொன்னா, ஒரு அடிமை இந்தியாவில் அடிமை இந்தியனாக இருந்து கொண்டு அவன் என்ன பாடினான்? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. அடைஞ்சோமா இல்லையா? அதுதான் சார் எதிர்கால கனவு நமக்கு தருகிற மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு வள்ளுவன் படத்தை இங்க போட்டிருக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த வள்ளுவனை இன்றைக்கு நாம் ஏன் யோசிக்கிறோம்? ஆல்வின் டாப்லர் என்கின்ற அறிஞர் சொன்னார், இன்னும் 25 வருடங்களுக்கு பின்னால் வருகிற தலைமுறை எந்த ஒரு செய்தியையும் 2 நிமிஷத்துக்கு மேல ஞாபகத்தில் வைத்திருக்க மாட்டார்கள் சொன்னார். இது 2000 வருடங்களுக்கு முன்னால் நினைவில் வைத்து எதிர்காலத்தை கணித்து 1.25 அடியில் குரலை தந்ததால் தான் வள்ளுவன் இன்றைக்கும் நின்று கொண்டு இருக்கிறான். அவன் எதிர்காலத்தை சிந்தித்தவன். வான்காவை பத்தி எங்க அணியை சேர்ந்த சண்முகம் அழகா சொன்னார். வான்கா ஒரு நல்ல ஓவியன், கனவுகளின் ஓவியன். அவன் ஒரு ஓவியம் வரைஞ்சான் சார். ஒரு மரத்தை அவன் வரைந்தான். அந்த மரம் எப்படி இருந்ததுன்னா, வானத்தை தாண்டி இருந்தது, நட்சத்திரங்களை தாண்டி வளர்ந்திருந்தது. அதை பார்த்தவங்களாம் சிரிச்சாங்க. வானத்தை தாண்டி ஒரு மரம் வளர முடியுமா, நட்சத்திரங்களை தாண்டி ஒரு மரம் வளர முடியுமான்னு சிரிச்சாங்க. அதுக்கு வான்கா என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? நண்பர்களே, நான் மரத்தை வரையவில்லை, மரங்களின் கனவை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஏன் ஒரு மரம் கனவு காணக்கூடாதா? நான் வானத்தை தாண்டி வளர்வேன் என்று என்னுடைய மரம் கனவு கண்டது, அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னான். நடுவரவர்களை, நேற்று என்பது முடிந்து போனது, நாளை என்பது நம் கண் முன்னால் நிற்பது. மனிதா, நாளைய மழையை அறியும் எறும்பாக இரு. நாளைய மழையை அறியும் எறும்புக்குத்தான் ஆயுள் அதிகம், நேற்றைய மழைக்கு குடைபிடிக்கும் காளானுக்கு ஆயுள் குறைவு என்று சொல்லி, நேற்று என்பது இறந்த காலம், நேற்று என்பது இறந்த காலம், நாளை என்பதே சிறந்த காலம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, 6 அறிஞர்களும் மிகச் சிறப்பாக பேசி இருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையோடு இந்த பணியிலும் அமர்ந்து கேட்டிருக்கிறீர்கள். போனவுக போக, ஆனால் இவ்வளவு பேர் கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஐயா துரைமுருகன் அவர்களும் முன்னால் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க இருக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எல்லார் சார்பாகவும் அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சுருக்கமாக இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிடலாம். 9:30க்குள்ளே நான் முடிச்சிருவேன். போதுமா, இல்லை அதுக்கு முன்னாடி முடிக்கணுமா? முடிக்கலாமா? 9:30க்குள்ள. ஏன்னா இந்த மாதிரி 6 பேர் பேசின பிறகு இப்போ ஆல்வின் டாப்லரோட ஃபியூச்சர் ஷாக்ல இருந்து அவங்க ஒரு செய்தி எடுத்துட்டு வராங்க. பெரிய அறிஞர் அந்த ஆள்.
ஃப்யூச்சர் ஷாக்ன்ற புத்தகம் தான் ஒரு 80களுக்கு பிறகு இந்த உலக வரலாற்றில் ரொம்ப பெரிய மாற்றங்களை பண்ணிய ஒரு புத்தகம். எத்தனை புத்தகங்களை இவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள், அது பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 6 பேரும் நல்லா பேசிட்டாங்க. 1, எது மகிழ்ச்சி, நேற்றைய நினைவா இன்றைய நாளைய கனவா, இவ்வளவுதான். இவங்க நல்லா கேட்டாங்க. 2017 கேலண்டர் யாராவது வாங்குவீங்களா? இப்போ நான் வந்து 1ஆம் தேதி அதுமா 2018 உங்களை கூப்பிட்டு ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க சார், வாங்கி பார்க்குறீங்க. 2017 ஒத்துக்குவீங்களா? மூஞ்சில் விட்டுடுவீங்க. ஆனால் கிறுக்கு நினச்சியா போனதுடா அது, இது எதுக்குடா எனக்கு வந்து கொடுக்குற, பழசுடா 18 கொடு, அப்படித்தானே கேட்போம். இப்போ 18 என்பது நாளைய கனவு, 17 என்பது நேற்றைய நினைவு, இவ்வளோதான். எது மகிழ்ச்சி, அதுதான் இவங்க பேசுகிறாங்க. இப்போ நேற்றைய நினைவுகள் மகிழ்ச்சியே இல்லையா? நல்லா யோசிங்க. கல்யாணத்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு 70 வயசானாலும் அந்த கணவனும் மனைவி நினைப்பாகலாம் இல்லையா? ஏன் கல்யாணத்து அன்னைக்கு அவ்வளவு விமரிசையாக என் கல்யாணம் நடந்தது. 1983 மொத்த செலவும் 17,500 ரூபா, முழுசும் கடன். முழுசும் கடையா? ஒரு பெரிய மண்டபம்லாம் அப்போ மதுரையில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு டியூஷன் சென்டர்னு இருக்கும்ல, இந்த அப்போல்லாம் விடிசி எஸ்டிசின்னு டியூஷன் சென்டர் இருந்தது. இப்போ இருக்கிற டியூஷன் சென்டர்லாம் நீட்டுக்குள்ளே படிக்கிறாங்க, அதெல்லாம் பெயிலாக போனவங்க படிக்கிற டியூஷன் சென்டர். அப்படி ஒரு டியூஷன் சென்டர் தான் 300 ரூபா கொடுத்து வாடகைக்கு எடுத்துருந்தாங்க. துணூண்டு. அதில் இடையில குறுக்காக தட்டி வச்சுருப்பாங்க. முன்னாடி இருக்கிற வகுப்பறையெல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? மரத்தட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாத்தையும் விலைக்கு ஓரமாக வச்சுட்டு அதுதான் அந்த கல்யாண மண்டபம். நமக்கு என்ன வருவான், லட்சக்கணக்கில் வருவான், மிஞ்சி போனால் 100 பேர் வந்திருப்பாங்க. அதில் 1 ரூபா மொய் செஞ்சாலாம் இருக்கான். நம்ம ரேஞ்சு எங்கே இருந்துருக்கு பாருங்க. அதை நான் அவ்வளவு நேரம் ஞாபகமாக வச்சுருக்கேன். உன் தகுதி 1 ரூபா தான். அதில் என் தகுதி மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவையும் சேர்த்துட்டேன். ஏன்னா அவருக்கு தானே மொய் செஞ்சாங்க, எனக்கா செஞ்சாங்க. காலையில் ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அது முடிஞ்சு 10 மணிக்கு கல்யாணம், 10-10:30. பயங்கர டென்ஷனில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லை, அப்போ தான் நாங்கள் படித்து முடித்தோம், பிகாம் முடிச்சிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாப்பிள்ளை, டே அவங்க மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க சும்மாவே. அன்னைக்கு தான் ஸ்பெஷல் மாப்பிள்ளை, உண்மையான மாப்பிள்ளை அன்னைக்கு தான். மாப்பிள்ளை போடா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறா, அப்புறம் 2-3 மணி நேரத்துக்கு நீ எங்கேயும் போக முடியாதுடி, எங்கே போனாலும் பொண்ணை கூடவே அனுப்பிடுவாங்க, அதனால் நீ முதல்ல பாத்ரூம் போயிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிக்கடான்னு சொல்லிட்டாங்க. அந்த மண்டபம் வந்து இங்கே இருக்குன்னா, பாத்ரூம் வந்து அந்த மைக் செட் போடுறாருல அந்த ஏரியா வந்து அந்த கார்னரில் இருக்குது. ஒரு தனி பாத்ரூம்னா சுமாரானது. சிம்பிளாக சொல்லணும்னா கார்பரேஷன் பாத்ரூம் மாதிரி இருக்குன்னு வைங்க, அது மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் போகணும், என்னை அனுப்பி விட்டாங்க போடான்னு. நான் போயிட்டேன். அவன் அங்கங்கே வெளியில் வர்ற போகிறாள பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் உள்ளே போனேன். அது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி, மழை பெய்கிற நேரம். உள்ளே வேகமாக போய் பாத்ரூமை அடைச்சி ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை கதவை இழுக்கிறேன், வரமாட்டேங்குது. அதில் இந்த ஒரு கொண்டின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த ஹூக்கு மாதிரி இருக்கும், இத்தினூண்ட வளைவாக இருக்கும், அதுக்கு வந்து மாட்டி இருக்கும். இதுதான் அதில் தாழ்பால். அதை பிடிச்சி இழுத்தேன், அது கையோட வந்துருச்சு. அதாவது மழைக்கு விரிஞ்சு செவத்தோடு சேர்ந்து சிக்குன்னு ஒட்டிக்கிட்டு நான் உள்ளே அப்படியே இழுத்து பார்க்குறேன். என்ன இவ்வளோதானே இருக்கும், அது மேலே தவியெல்லாம் முட்டெல்லாம் முடியாது, உள்ளே வேர்க்குது. ஏன்னா ஒன்று டென்ஷன், ஏற்கனவே கல்யாணம் ஆக போகுதுன்றது. இதில் சின்ன ரூமில் வேற அடைச்சி ஒத்தையில் விட்டாங்க. வெளியில் மணமகனே மருமகளே வா வான்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி மைக் செட்டு அலறுது. இதில் நான் கத்துறேன், வாங்க யாராவது திறங்க, வாங்க யாராவது திறங்கன்னு. மணமகள் மருமகளும் அங்கே வர்றதுனால என்னையை விட்டுட்டாங்க. நான் உள்ளுக்குள்ளே நினைக்கிறேன், மணமகனே உள்ளே கிடக்காண்டா, மணமகளே வா வான்னு எதுக்குடா போடுறீங்க. கடைசியில் ஒரு முடிவு பண்ணேன், ஒருவேளை நம்ம தான் மாப்பிள்ளைன்னு கடவுள் தீர்மானிச்சா திறக்கட்டும், இல்லைன்னா இங்கேயே இருப்போம்.
நான் என்ன அண்டா காக்கசம் அபு காக்கசும்னு சொல்ல முடியுமாங்க? ஒன்றும் செய்யலை. உள்ள நான் வந்து அவ்வளோதான் விட்டுட்டேன், பேசாமல் இருந்தேன். அந்நேரம் எங்கள் சொந்தக்காரர் ஒரு ஆள், கிராமத்தில் இருக்கிற ஆளுக்கு காலையில் சாப்பிட்ட பொங்கல் வேலை பண்ணியிருக்கு. வேகமாக வந்து கதவை முட்டினா பாருங்க, கதவு வெளியிலேருந்து முட்டவும் திறந்துருச்சு. உள்ள நான் நிற்கிறேன். அந்த ஆள் என்னைய பார்த்து, ஏன் மாப்பிள்ள இங்கேயே இருக்க, உன்னை காணோம்னு ஊரெலாம் தேடுறாங்கடா. அதில் பொண்ணு பிடிக்கலைன்னு போயிட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க. எங்கே போனாலும் எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு போயில இது ஞாபகம் வரும். சில நேரம் அப்படியே உள்ளே இருந்திருக்கலாம்னு தோணும். ஆனா சின்ன நிகழ்வு தான் அது. எவ்வளவு காலம் ஆனாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஹியூமரை உண்டாக்குதா இல்லையா? ஒரு நகைச்சுவை உணர்வு. பட்டிமன்றங்கள்ல நாங்க முதல் மேடை, எவ்வளவோ ஊருக்கு போயாச்சு, 25 வருஷம் பேசுறோம். முதல் மேடையில் சாலமன் பாப்பையா ஐயா என்னை கூப்பிட்டாரு. ராத்திரி 10 மணிக்கு அவர் வீட்டு வாசல் உட்காந்துருக்கு. அப்போல்லாம் மதுரையில் ராத்திரி தான் பட்டிமன்றம் நடக்கும். ராத்திரி 10 to 3, 2 நடக்கும். நான் அவர் கூடவே சுற்றிட்டு திரிவேன். எதுக்குன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு தான். நடுவருக்கு போடுறதுல ஒரு பகுதி, இந்த நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே கொசியுமாம்னான்ல, நான்லாம் புல்லு. அவர் பெரிய மனுஷன்னா அதிகம் சாப்பிட மாட்டார். இந்த அவனுக்கு கூடியா அவன் சும்மா இருக்கான் பாரு, நான் வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு இருப்பேன். இதுக்காக கூடவே போகிறது. பல வருஷம் போனேன். ஒரு நாள் ராத்திரி 10 மணி இருக்கும். மதுரையில் சொக்கலிங்க நகர்ன்ற ஏரியாவில் காளவாசல் பகுதியில் மீட்டிங். கணவனா மனைவியா, குடும்ப முன்னேற்றத்துக்கு யார் காரணம், இதுதான் தலைப்பு. அந்நேரம் ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே ஏதோ பேசினார் ஐயா. என்னை கூப்பிட்றாங்க, வா அப்படின்னாரு. போனேன். பட்டிமன்றத்துக்கு வரியா அப்படின்னாரு. வர்றேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பேச வர்றியா அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் தரையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ கூட்டத்தில் உட்காந்து வேர்க்கடலை தின்னுக்கிட்டு இருக்கேன். என்னைய கூப்பிட்டு பேச வர்றியான்னு கூப்பிட்றாரு என்ன. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஓகே அப்படின்ட்டேன். வீட்டுக்கு போய் நல்ல சட்டை போட்டு வானார். அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சட்டை போட்டிருப்போம்னு பார்த்துக்கோங்க. இது நடந்தது. நான் அவர் சொன்ன வரி அப்படியே சொல்கிறேன். வீட்டுக்கு போய் நல்ல சட்டை போட்டுவான். அப்போது எங்கள் வீடும் ஐயா இருக்கிற வீடும் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி, ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஓட்டமும் நடையுமா ஓடுறேன். 1991 ஜூலை மாதம் 15ஆம் தேதி. அந்த நாளை மறக்க முடியாது. 15th ஜூலை 1991. அப்போல்லாம் சன் டிவி, எந்த டிவியும் கிடையாது. தூர்தர்ஷன் மட்டும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் வரும். அவன் 8:40 ஆனால் ஓவர் டு டெல்லின்னு போட்டுருவான். அதுக்கப்புறம் சுத்தமான ஹிந்தியில் பேசுவாங்க. எங்கள் வீட்டம்மாலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடும். நான் ஏற்கனவே பட்டிமன்றம் போகிறேன்னு கிளம்பி போயிட்டேன்னா அதுக்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. நான் 10 மணிக்கு போய் கதவை தட்டுறேன். தம்மா அங்கேருந்து கெடுக்கெடுன்னு வச்சு, என்னது பட்டிமன்றத்துக்கு போகிறேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல, திரும்ப எதுக்கு வந்தீங்க? பேச போகிறேன். என்ன எப்படி என்னைய பார்த்தா, நீ என்கிட்ட பேசும்போதே உளருவேயா? அந்தம்மா சொன்ன வரி, நீ என்கிட்ட பேசும்போதே உளருவையே, நீ எப்படி பட்டிமன்றத்தில் பேச போறேன்னு. என்னமோ கூப்பிட்டுருக்காரு. இதுதான் நான் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி. அந்த கூட்டத்தில் ஒரு மைக் செட் போடுறாரு, சூப்பர் அப்படின்னா. அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் பாராட்டு. எத்தனை வருஷம் ஆனாலும் இது மறக்குமா ஐயா? பழைய நினைவுகளை எப்படியா மறக்கிறது? அது மனசுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குமிழி இடுதுல்ல. தண்ணீருக்கு அடியில் இருக்கிற காற்று தானையா மேலே வருது மெல்ல. அப்படியே ஒரு தண்ணியில் குமிழி வருதுல்ல, அது பார்க்க மகிழ்ச்சி இல்லையா? மனசுலையும் குமிழி இடுதுல்ல, மகிழ்ச்சி கொப்பளிக்கிறது வரும்ல. சந்தோஷங்களை மாற்ற முடியுமா? ரீயூனியன் எதுக்கு போறீங்க? எல்லா காலேஜ்லையும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூப்பிட்றாங்களே, எதுக்கு போறீங்க? போய் பார்க்குறேன், டே மாப்பிள்ள என்னடா இப்படி ஆயிட்ட. அந்த எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்க. ஒருத்தனுக்கு அப்படி முடி இருக்கும். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அந்த அப்போ இந்த கமல் மாதிரி முடி வச்சிருப்பாங்க, பங்கு கட்டிங்கன்னு. அவன் பூரா மொட்டை மண்டையாக நிற்கிறான். டேய் மாப்பிள்ள என்னடா, அவன் வீட்டம்மாட்ட இவன் தானா, இவனும் நானும் அப்படின்னு மெல்ல ஆரம்பிக்கிறேன். இவனும் நானும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். டே விட்றா பேசாமறா, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையோடு இருக்கேன்டா. இல்லைடா அதை மட்டும் சொல்லிடுறேன்,
நம்ம அடி வாங்கினதை மட்டும் சொல்லிடுறேன். அதை சொல்லும் போது என்ன ஒரு சந்தோஷம்ன்றீங்க. அடி வாங்கியிருக்கோம். தீபாவளி அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி போய் ரயில்வே காலனிக்குள்ளே விரட்டு பார்த்துருக்கோம். எவ்வளோ காலம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு, மாப்பிள்ளை எப்படி தீபாவளி அன்னைக்கு, டே விட்றா பேசாமல் இருறா, டே ஏண்டா, உடனே அவன் பையன் எங்கள் அப்பாவா செய்வார். எங்கிருந்தியா வருது அது? என்ன ஒரு சந்தோஷம் இல்லை? பிரசவத்துக்கு மனைவி அட்மிட் ஆகியிருக்காங்க. நம்ம வெளியவே நிற்கிறோம், வசதி கிடையாது, பாவம் போல நிற்கிறோம். அதில் ஒரு அம்மா வருது. நீங்கள் யார்? நான் தாங்க அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு. இப்போ என்ன செய்கிறாங்க? நம்ம கேட்கும் போதே குளறுது வாய். என்ன செய்கிறாங்க? நல்லா தான் இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏம்மா என்னம்மா சொல்கிற? இல்லை பிரசவம் எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லுங்கம்மா. ஏன்னா இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்படியே பாவம் போல் நிற்கிறோம். திடீர்னு வேகமாக கதவு திறக்குது, ஓடுறோம். ஆம்பளை பிள்ளைன்றாங்க. அது வேற பொண்ணுக்கு, வேற பொண்ணுக்கு. நமக்கு வந்த சந்தோஷம் பாதியில் போயிடுது. டீ குடிக்கலாம்னு போயிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது, ராத்திரி நேரம். டீ குடிக்கலாம்னு போயிருக்கிறோம். அந்நேரம் நம்ம போய் பறந்துடுறான். மாமனார் அங்கேருந்து வர்றார். மாப்பிள்ளை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையே நீங்கள். ஏன்னா 3 மணி நேரம் இங்கிட்டு தான் இருந்தேன். அந்த சண்டால போய் நான் டீ குடிக்கும் போதா பிறப்பான். அவன் பிறக்கும் போதே எனக்கு வசதி வாங்கி. அதில் அந்த அம்மா, எங்கள் அப்பா உங்களை எங்கெல்லாம் தேடினாராம், நான் இங்கே ஒருத்தி வலியோடு துடிச்சிக்கிட்டு இருக்கேனே, உங்களுக்கு டீ முக்கியமா நான் முக்கியமா? நீதாமா முக்கியம், டீயும் முக்கியம். சொல்ல முடியுமா? அந்த காட்சி நினைவில் இருக்குமா இல்லையா? அவனை பார்க்கும்போதெல்லாம், டேய் ஒரு 5 நிமிஷம் முந்தி பிறந்திருக்கப்படாதடா, நல்ல வசதி வாங்கி விட்டேடா, சொல்கிறோமா இல்லையா? எவ்வளவு நினைவுகள்யா நம்ம மனசில் இருக்கு, எவ்வளவு நினைவுகள். நினைவுகள் மட்டும் இல்லை என்றால் மனிதன் வெறுமன வெள்ளை பேப்பராக ஆகிவிடுவான், பிரயோஜனமே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதப்பட்ட காகிதத்துக்கு தனியா மரியாதை, வெறும் வெள்ளை பேப்பருக்கு என்ன மரியாதை? நினைவுகள் மகிழ்ச்சி தருதா இல்லையா? உண்மைதானங்க. அதை தாங்க 3 பேர் இந்த சைடு சொல்லியிருக்கிறாங்க. கொண்டாட்டத்துக்கு எது காரணம்? நினைவுகள் தான் காரணம். 25 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம்னு கொண்டாடுறது பழைய நினைவுகளை தூக்கி பிடிப்பது தானே அப்படின்னு. ஃபோட்டோ, இப்போல்லாம் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ மட்டும் 3 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க ஐயா. 3 லட்சம் 4 லட்சம். இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்களே, சந்து சந்தா கூட்டிகிட்டு போய் படம் எடுக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. இப்போ எங்கள் காலத்துலலாம் தம்பி ஃபோட்டோகிராஃபர் சிரிக்கிறாரு. எங்கள் காலத்துல எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளையை கூட்டு போக மாட்டாங்க. நீ வந்தேன்னா ஆகாது, உங்கனையே இருன்றுவாங்க. கல்யாணத்துலேயும் தாலி கட்டுற வரைக்கும் கிட்டே விட மாட்டாங்க. இப்போ 3 நாள் முன்னாடியே சேர்ந்து போய் வேறு வேறு இடங்களில் ஃபோட்டோ எடுக்குதுங்க. நமக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. என் கல்யாணத்தில் மொத்தம் 36 படம் தான். அப்போல்லாம் ரோல் 12 இருக்கும். 3 ரோல் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா அவர் போகிறாருண்ணே, ஓ மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி, போடான்ட்டார். வெறும் 36 பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் எங்ககிட்ட. ஆனால் எப்போவாவது அதை எடுத்து பார்க்குறோம். இன்றைக்கி கல்யாணங்களில் பாருங்கள், ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி தூக்கிட்டு வராங்க, இல்லை ஃபோட்டோவான். தெரியாதனமாக அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு சோறையும் போட்டு இதையும் மடியில் வச்சுறாங்க. ஆனால் இதை பாருங்க, இதை பார்த்து முடிக்க 1 வாரம் ஆகும்யா. இதில் பாதி பேர் எனக்கு தெரியவே இல்லை. சொல்ல முடியுதா? நினைவுகளை அப்படியே வைக்கிறார்கள். சார் வேற ஒன்றும் வேண்டாம். வீடியோ ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது, இவ்வளோ பெருசு இருந்ததுல விசிஆரா அது, அப்புறம் அதை சிடி ஆக்குனாங்க. இப்போ பென் டிரைவா, இப்படி பென் டிரைவில் 30 படம் வச்சுருக்கானையா. எங்கே இருந்துடா வந்ததுன்னா, ஏகப்பட்ட படத்தை ஒரு பென் டிரைவில் வச்சு சொருகி விட்டானா அது மெட்ராஸ் வரைக்கும் பாடிக்கிட்டே வருது. அப்போது பதிவுகள் மனிதனுக்கு மகிழ்ச்சி. இது ஒரு அணி. என்ன அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, பழையதை நினைக்கும் போது இனிப்பும் இருக்கும், கசப்பும் இருக்கும். இனிப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும், கசப்பு உங்களுக்கு தேவையற்ற நினைவுகளை தரும். ஒன்றும் இல்லை, கூட பிறந்தவன் ஒரு நேரம் என் கூட பிறந்தவனாடா துரோகிடா அப்படின்னு ஒரு 10 பேர் முன்னாடி சொல்லிட்டான் பொதுவில். அதுக்கப்புறம் அம்மா அழுகுது, அப்பா அழுகிறாரு, டேய் நீங்கள் ஒன்றா இருக்கணும்டா ஐயா, என் காலத்துக்காவது ஒன்றா இருங்கடான்னு அழுகுறாரு.
அப்புறம் நம்ம ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க, என்னப்பா உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மனுஷன், நீ இப்படி நடந்துக்கிட்டேன்றாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. அந்த வீட்டம்மாவும் இந்த வீட்டம்மாவும் மட்டும் சேர மாட்டேங்குது வைங்க. ஆனால் அண்ணனும் தம்பியும் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே என்னை கேட்டுவிட்டேல துரோகின்னு கேட்டானடா. இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இந்த பழைய நினைவுகள் இருக்கிற கசப்பு இருக்கு இல்லையா, அந்த சாக்கடைக்கு அடியில் அடைச்சது மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஒரு நேரம் வெளியில் வரும். வரும்போது மனிதர்கள் மீதான மதிப்பீடுகள் குறைந்து போகும். அதான் உண்மை. இப்போ நான் பட்டிமன்றம் பேசுகிறோமே, என்னை பற்றி சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு தான் அதை சொல்கிறேன். எல்லா நேரமும் சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆரம்ப காலத்தில் பேசும்போது என் பேரை தேவையில்லாமல் புலவர் ராஜான்னு போட்டுவிட்டாங்க. தேவையில்லாமல் எவன் போட்டான்னு தெரியல, புலவர் ராஜான்னு போட்டுவிட்டாங்க. தாரமங்கலம் பக்கம், சேலம் பக்கம் தாரமங்கலத்தில் ஒரு ஊர். அங்கே போய் நாங்கள் உட்காந்துருக்கோம். பட்டிமன்றம் கணவனா மனைவியா ஏதோ ஒரு பொது தலைப்பு. அந்த ஊரில் ஒரு தமிழ் புலவர் போல அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்து கடினமான ஒரு திருக்குறள் சொல்லி அர்த்தம் சொல்லுன்ட்டார். எனக்கு மயக்கம் வருது. ஐயா இது நீ உன் பேர் புலவர்னு போட்டிருக்கான்ல, சொல்லு, இதுக்கு அர்த்தம் சொல்லு. எங்கள் ஊருக்கு வந்த எல்லாரையும் நான் கேள்வி கேட்பேன்றாரு. இப்படி தெரிஞ்சுருந்தா நான் வந்திருக்கேன் பாட்டு. ஐயா நான் புலவர் இல்லை. அப்போ போய் சொல்கிறீங்களா? உன் பேரை எதுக்கியா போட்டான்? புலவர்னு போடாத, போட்டால் பதில் சொல்லுன்றாரு. இப்படி ஒரு நக்கீரனை நான் எங்கேருந்து பார்க்கறது? கசப்பும் இருக்கிறது, இனிப்பும் இருக்கிறது இல்லையா? ஆனால் நாளைய கனவுகளை இனிப்பு மட்டும்தான் கனவாக இருக்கும் அப்படின்னு இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் நாளை கழித்து நான் நடந்து போகும்போது கீழே விழுந்து ஒரு 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு கனவு காணுவானா? யாராவது எதிரிக்கு வேணா அப்படி நடக்கணும்னு கனவு யாராவது ஒருத்தர் அப்படி கனவு காணுவானா? நினைவுகள் பதிவாகிறது. வாலி நினைவு நாடாக்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அவரோட வாழ்க்கை வரலாறு. நேரு காலத்து நினைவுகள்னு அந்த காலத்தில் எம்ஓ மத்தாயின்னு ஒருத்தர் எழுதினார். அதுதான் அரசியலில் பெரும் சூறாவளியை உண்டாக்குச்சு. எமர்ஜென்சி முடியும் போது, எமர்ஜென்சி பீரியடில். நினைவுகள் என்பது வாழ்க்கையின் தொகுப்பு அல்ல, கடந்த கால வாழ்க்கையை எட்டி பார்க்கிற ஜன்னல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். பழைய வாழ்க்கையை எட்டி பார்க்கிற ஜன்னல். ஆனால் எல்லாரது நினைவுகளிலுமே, கடந்த கால நினைவுகளிலுமே ஏதாவது ஒரு கசப்பான பக்கம் இருக்கும். ஒரு சினிமா பாட்டு உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ரொம்ப நல்ல பாட்டு அது. இந்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இங்கே பூவாடை வீசி வர பூத்த பருவமான்னு ஒரு பாட்டு இருக்கு. இது என்ன? இது கடந்த கால நினைவு. சின்ன பொண்ணா பாவாடை தாவணியில் பார்த்துருக்கான். இப்போ பெரிய மனுஷியாகி பூக்கு வச்சு அழகாக வருது. அன்னைக்கு பார்த்த பொண்ணா நீ, ஹே இப்படி இப்படி பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த பருவமான, அது நிகழ்காலம். அதில் எதிர்கால கனவு ஒன்று வச்சிருப்பான். இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும், ஒரு இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். இதுதான் எதிர்கால கனவு. காதலிக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணணும் தானே ஆசைப்படுறேன். பெரும்பாலும் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் டைம் பாஸுக்கு காதலிக்கிறாங்களாமே எனக்கு தெரியல. பெரும்பாலும் கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறான். உன்னை தவிர உலகத்தில் யாரும் சத்தியம் பண்ணாத ஆம்பளை எத்தனை பேர் இருக்கான்? அந்த பொண்ணு உங்களுக்காகவே நான் வாழ்வேன் சொல்லும்ல. உங்கள் அப்பா, எங்கள் அப்பாவை விட்டு ஓடி விடுவேன். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவார், சொல்லட்டும், எந்த சக்தியாலும் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. இப்படியெல்லாம் வசனம் எல்லாம் பேசுகிறாங்கல்ல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு. அது நல்லா சொன்னாங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் பாரதி சொன்னான். அது மட்டும் இல்லை, அவன் கனவு எப்படி? வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இது அவன் அன்னைக்கு கண்ட கனவு. இப்போ இந்த கனவுகள் தானே நனவாகிறது. இங்கே அமெரிக்க வரலாற்றில் ஐ ஹாவ் எ ட்ரீம்
அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் பேசினது ஒன்று இருக்குது. 1963 நினைக்கிறேன். பாருங்க எங்கேயாவது யூடியூப்பில் போய். அவர் ரொம்ப நல்ல கனவு காண்கிறார். ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல், அப்படிதான் அவர் சொல்கிற வரி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், நம்ம ஊரில் சொன்னது தான் அது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தேன். இவங்க 63 வரைக்கும் இல்லை. கருப்பர்கள் வேறு, வெள்ளையர்கள் வேறு. இன்றைக்கு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஒரு நாள் வெள்ளை இன பிள்ளைகளும் கருப்பு இன பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்றாக விளையாடுகிற காலம் வரும். அப்படி ஒரு அமெரிக்கா வேண்டும் என்று கனவு கண்டான் மார்ட்டின் லூத்தர். அதுதான் ஒபாமாவை கொண்டு வந்து பிரசிடென்ட் ஆக்கியது. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, எதிர்காலத்தை பற்றிய விஷன். அது ட்ரீம் அல்ல, விஷன். என்ன ஆக வேண்டும் அப்படின்றது. எல்லாருக்கும் நினைவுகள் மனதில் இருக்கும். ஆனால் மனதுக்குள்ளே இன்னொரு கனவும் இருக்கும். என் பிள்ளை பெரிய ஆளாயிடுவான். கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற தகப்பன் காலு கையை அப்படியே இழுத்துக்கிட்டு நடந்து போகும்போதும் படிக்கிறான், நல்லா படிக்கிறான்னு வாத்தியார் சொல்றாரு. எப்படி பெரிய ஆள் ஆயிடுவான். ஆயிட்டானா அமெரிக்காவுக்கு கூட போவேன், போயிட்டான்னா என் குடும்பம் பெருசா வந்துடும். இந்த கனவு இல்லாமல் வாழ்கிற ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்களா என்று பாருங்க. என்ன ஒரு பிரச்சனை, நம்ம கனவை அவன் மேல திணிக்கிறோம். அவன் ராத்திரியெல்லாம் கனவு காண்றான். அதான் பிரச்சனை. அவன் கனவு வேற மாதிரி இருக்கிறது. கனவுகள் இல்லை என்றால் மனிதன் ஒன்றுமில்லாமல் போவான். செம்மங்குடி சீனிவாச ஐயர் ரொம்ப வயசான காலத்தில் அவரை பார்க்கறதுக்கு இளையராஜா போனாராம். அப்போ இளையராஜாட்ட அவர் சொன்னாராம், இந்த கடவுள் இருக்கானே சங்கீதக்காரனுக்கு சங்கீதத்தை கொடுத்துட்டான். ஆனால் இப்போ சரீரமும் சாரீரமும் ஒத்துக்க மாட்டேங்குது, ஒத்து வர மாட்டேங்குது. பாடுற வரைக்கும் தாயா இருக்கணும், பாட முடியலைன்னா ஏன் உசுரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இது அவர் கேட்டது. மனிதனுக்கு இனி ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிற வரை தான் வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். அதுதான் உண்மை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சொல்றேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று கரகர குரல் கேட்கும். அது இப்போதைக்கு நம்முடைய நினைவு அடுக்குகளில் இருக்கிறது. மீண்டும் அது ஒலிக்கும் என்பது நாளைய கனவாக இருக்கிறது. அதுதானுங்க, ஒலிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போ கேட்டது மகிழ்ச்சியா, கேட்க போவது மகிழ்ச்சியா, நீங்களே முடிவு செய்யுங்கள். கேட்டதிலும் மகிழ்ச்சி கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் கேட்க போகிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதே. மீண்டும் நாளை அந்த இடத்தில் அது ஒலிக்கும், அத்தனை பேரையும் ஒன்று திரட்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே, நம்பிக்கை இருக்கிறதே, கனவு இருக்கிறதே. அதுதான் நம்மை வழி நடத்துகிறது. மகிழ்ச்சி என்பது நினைவுகளை விட நாளைய கனவுகளே என்று சொல்லி இந்த சங்கத்தமிழ் பேரவை இன்னும் 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 தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் பெரிய சேவை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.